மே 12 அன்னையர் தினம். அம்மா மாதிரி உலகத்தில் இல்லை. அம்மாவை நாம் துதிக்கணும். கடவுளுக்கெல்லாம் முன்னாடி அம்மா தான். அவங்கள நம்ம கடைசி காலத்தில் அரவணைச்சு போகணும். அவங்களோட எண்ணத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த நேரம் அந்த நாளில் கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகி ஆமாம்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் நம்மளோட உணர்ச்சிகளை, நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை, நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக அம்மாங்கிறவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னாலோ, இல்லை நாம் அவங்க வீட்டுக்கு போகும்போதோ, இப்போ பக்கத்து தெருவில் இருக்காங்கன்னு வைங்க, என்னை நீ இப்படியெல்லாம் வளர்க்கலை, என்னை நீ இப்படியெல்லாம் படிக்க வைக்கல, இந்த மாதிரியெல்லாம் என்னைய நீ வேலைக்கு அனுப்பலை, இப்படி நான் இந்த மாதிரி வரன் வந்தது, நீ இப்படி கொடுத்த, எனக்கு நீ என்ன செஞ்ச, இதெல்லாம் விதவிதமாக கொஞ்சம் உரிமையாக ஒரு சிலர் ஒரு உணர்ச்சி பொங்க கேட்குறது, ஒரு சிலர் கொஞ்சம் பாலிஸாக. ஆனால் அம்மாங்கிறவங்கக்கிட்ட தான் நாம் ஈஸியாக நம்மளோட எண்ணங்களை, அதுவும் பொதுவாக குறிப்பாக நெகட்டிவ் வார்த்தைகளை ஈஸியாக வெளியிடுறோம். எல்லாருமே மனசை தொட்டு சொல்லுவோம். நாம் ஆராதனை பண்ணலைன்னா கூட, சரணத்தை பற்றலைன்னா கூட, அவங்க பாதத்தை பிடிக்கலைன்னா கூட, அவங்க பேசுனாங்கன்னா அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டு பாருங்களேன். ஆனால் நம்மளுக்கு நேரம் இல்லாதது போல், நமக்கு பிடிக்காதது போல், இல்லை நீ இந்த உலகத்தோட அப்டேட் ஆகாத ஆள் அப்படிங்கிறது போல் நாம் சில நேரங்களில் கடிஞ்சிக்கிறோமே, அதை மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் நாம் நினச்சி பார்ப்போம். தாய் அப்படிங்கிறவ தண்ணீர் போல். தண்ணீர் இந்த இடத்துல தான் நான் இருப்பேன், நான் உன்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அவங்கவங்க கையாளுற முறைப்படி அந்த தண்ணீர் தன்னையே அர்ப்பணிக்குது. அதுபோல் தான் அந்த தாய்ங்கிற அந்த உள்ளம். நீங்கள் அம்மா அப்படின்னு யாரை சொன்னாலுமே, உங்களோட இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க உங்களுக்கு பெற்ற தாய் இறந்துட்டாங்க, அதனால் உங்களுக்கு இந்த அன்னையர் தினம் இல்லைன்னு இல்லை. இப்போ என்னை போல் எத்தனையோ வயதான பெண்மணிகளை நீங்கள் அம்மானு நம்பிக்கையோடு அழைக்கும்போது, உங்களோட அம்மாவே அந்த ரூபத்தில் இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு அளப்பரிய விஷயங்களை தருவாங்க. அந்த அளவுக்கு அம்மா அப்படிங்கிறது ஒரு உன்னதமான, நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சோல், ஒரு ஆத்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓகே தாங்க. ஆனால் என்னோட அம்மா கண்டிப்பாக, நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை அன்னையர் தினத்தில், ஆனால் பாரபட்சம் காமிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிற நபரா நீங்கள்? ஆமாம், இந்த இடத்துல தான் அஸ்ட்ராலஜி வருது. அதாவது சந்திரனோட நட்சத்திரக்காரங்க, சந்திரனோட கர்மா கொண்டு வந்தவங்க. உங்களோட அந்த சந்திரன் நின்ற இடத்துலையவே ராகு இருக்கக்கூடிய நீங்கள், இந்த 3 கேட்டகரி ஆட்களுமே அப்படி ஒரு தப்பான புரிதலோடு தான் இருப்பீங்க. ஏன்னா அதுபோல தான் இந்த சந்திரன்கிறது, அம்மாங்கிறது மனோகாரகன்னு சொல்கிறது, உங்கள் மனசை அதான் அப்படின்னு தான் ஒரு பிரளயப்படுத்தும். இதுக்கெல்லாம் என்ன ரெமிடி? உங்களோட அம்மாவை முழுதாக நம்புங்க. அம்மா சொல்ல ஊன்னு கேளுங்க. அம்மாவோட வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தா மட்டும் போதும். அவங்களோட முடிவுகளை நீங்கள் ஏற்றுக்கணும்னு கிடையாது. இப்படியெல்லாம் உங்களோட வாழ்நாளில் நீங்கள் செய்து வரும் பொழுது, முன்ஜென்ம அந்த பிரச்சனைகள் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சமன்படுத்தப்படும். காலப்போக்கில் அம்மா மேலே இருந்த கோபமுமே தனியும். இப்போது தாய்ங்கிறவ உன்னதமானவ, நம்ம புரிதலில் தான் இருக்குது. அம்மா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை சூன்யமானது தான். என் அன்னைக்கு சரணம். நான் பெற்றெடுக்காத குழந்தைகளாகிய உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.